ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ப்ரோச்சர்ஸ் கிளாஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை போய் பாருங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்றைக்கி ஒரு அழகான ஃப்ளவர் ப்ரோச்சர்ஸ் டிசைன் தான் சொல்லித்தர போகிறேன். என்னன்னு பார்க்குறீங்களா? சாட்டின் ரிப்பனில் ஒரு ஃப்ளவர் ப்ரோச் தான் நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். இது வந்து நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த சாட்டின் ரிப்பனில் ஒரு ஃப்ளவர் பண்ணியிருக்கேன். இது வந்து அயன் ஒயரில் பண்ண பீட் வச்சு பண்ண ப்ரோச் ஒர்க். இது வந்து கீர் ஒயரில் பண்ண பீடை வச்சு நான் பண்ணியிருக்கேன். பேர்ல் பீட் அதில் பண்ண ப்ரோச் ஒர்க். இது வந்து ரெடிமேட். இது ஒரு அழகான ரெடிமேட் பேட்ச் ஒர்க் டிசைன். இது வந்து கிளிப் ஸ்டோனில் நான் பண்ணேன். இது வந்து நம்ம பேங்கிள்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இது ப்ரோச்சர்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இது வந்து தனியாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி பண்ணலான்னு கிளிப் ஸ்டோனை வச்சு நம்ம எப்படி இது வந்து பண்ணலான்னு நான் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். அதே போல் இந்த சாட்டின் ரிப்பன் இருக்குது இல்லையா, இல்லை நான் ஃப்ளவர் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுவும் வந்து எப்படி பண்ணணுன்னு உங்களுக்கு வீடியோவாக வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு வீடியோவாக எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து சாட்டின் ரிப்பன் இருக்குது, அது பெரிய சைஸ் ரிப்பனில் தான் நான் வந்து இந்த ஃப்ளவர் வந்து நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள். இப்போ என்ன பண்ணோம், நம்ம எந்த இடத்துல வந்து ஒர்க்கு வேணுமோ அந்த இடத்துல வந்து இந்த ஃப்ளவரை வந்து நீங்கள் வச்சுக்குங்க. நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். ஏன்னா உங்களுக்கு தனி வீடியோவாக நான் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் இது எப்படி நம்ம பண்ணணும் நான் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நான் வைக்கிறேன்னா, ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து நார்மல் த்ரெட் அண்ட் நீடில் இருக்கு இல்லையா, அதில் வந்து நல்லா தச்சுக்குங்க. ஊசி நூலால் குத்தி நல்லா எடுங்க. ஒரு 2-3 ஸ்டிச்சு கூட போட்டுக்குங்க. ஒரு 4 இல்லை 5 ஸ்டிச்சு கூட போட்டுக்குங்க. அப்போ தான் வந்து இது ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம பண்ணுற ஒர்க் எல்லாமே நீங்கள் வந்து 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் கூட போடலாம். ஆனால் இது வந்து நம்ம சாட்டின் ரிப்பனில் வச்சு பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 4 டைம்ஸ் கூட நீங்கள் போட்டுக்குங்க. அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னுடைய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க எல்லோரும் ஒரு லைக் ஒன்று கொடுங்க. அது எனக்கு என்கரேஜாகவும் மோட்டிவேட்டாகவும் இருக்கும். நான் ப்ரோச்சர்ஸ் கிளாஸ் வந்து எடுக்கிறேன். இப்போ வந்து ஆஃபர் ப்ரைஸில் ப்ரோச்சர்ஸ் கிளாஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். 2 மந்த் கோர்ஸ் வந்து 500 rupees. உங்களுக்கு அதில் சாட்டின் ரிப்பனில் எப்படி ஃப்ளவர் பண்ணலாம், நெட் கிளாத்தில் எப்படி ஃப்ளவர் பண்ணலாம், அது இல்லாமல் நம்ம இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் லீஃப் சீக்வன்ஸ் வச்சு எப்படி பண்ணலாம், அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாகவும் நான் சொல்லி கொடுப்பேன். ப்ளஸ் என்னுடைய வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு ப்ரீ ரெக்கார்ட் வீடியோவும் நான் சென்ட் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் நீங்கள் அதை பார்த்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜும் பண்ணலாம். அந்த டவுட்டை நான் வந்து கிளியர் பண்ணுவேன். ஸோ யாரெல்லாம் விருப்பம் இருக்கிறீங்களோ என்னுடைய நம்பர் கீழே தரேன், என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க்கும் நான் கீழே தரேன். அதில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்குங்க. 2 மந்த் கோர்ஸ் வந்து 500. அது எப்படி ப்ளவுஸில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ப்ளவுஸில் வந்து அதை எப்படி நீங்கள் வந்து பண்ணலாம் அதுவும் நான் வந்து சொல்லி கொடுப்பேன். உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க வந்து கீழே வந்து புக் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் சீட் தான் இருக்குது. இப்போ இது வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள், தெரியுதா? இப்போ என்ன பண்ண போகிறோம், நான் இந்த கீர் ஒயர்லேயும் அயன் ஒயர்லேயும் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு இது எப்படி பண்ணேன்னு தெரியணும்னா என்னுடைய வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், கீர் ஒயர் ப்ரோச்சர்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இப்போ இது பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த இதுவை வந்து நான் பாருங்கள், இந்த ஃப்ளவர் இருக்குல்ல, அந்த ஃப்ளவருக்கு கீழே அடியில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 2 இதுவாக நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 2 ஹோல்ஸ் போல் இருக்குது இல்லையா, அதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், எந்த இடத்துல நம்மளுக்கு வேணுமோ அந்த இடத்துல வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஏன்னா அப்போ தான் அடியில் நம்ம கிளாத்துக்கு சாட்டின் ரிப்பன் கிளாத்துக்கு அடியில் வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது வந்து தெரியாது, ஸ்டிச் பண்ண தெரியாது.
த்ரெட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேம் கலர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ என்ன கலரும் நீங்கள் பண்ண அந்த ஒர்க்கு வந்து தெரியாது. ஸோ டிசைன் மட்டுமே தெரியும். அதனால் அதுவும் பார்த்துக்குங்க. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். இதுவும் ஒரு வகையான ப்ரோச் டிசைன் தான். உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் வந்து பொறுமையாக வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இது வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ எல்லாமே ப்ராக்டிஸ் தான் நம்மளுக்கு முக்கியம். பார்த்தீங்களா, நான் வந்து எல்லாமே வந்து 2 times இல்லை 3 timesல தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இன்னும் நடுவில் நான் சில முக்கியமான விஷயங்களும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ யாரும் நீ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ப்ரோச்சஸ் ஒர்க் எதனா ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே எனக்கு வந்து ஃபோட்டோவாக எடுத்து சென்ட் பண்ணுங்கள். இப்போ இங்கே ஸ்டிச் பண்ணிட்டேன் இல்லையா, இப்போ இங்கெல்லாம் தூக்கிக்கிட்டு இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஒவ்வொரு பீடுக்கு இதுக்கு இல்லையா, நம்ம அந்த இடத்துலலாம் வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்குங்க. அப்போ தான் அது வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும், படிஞ்சு இருக்கும். இல்லைன்னா அது அப்படியே தூக்கிக்கிட்டு வந்து இருக்கும். பாருங்கள், இப்போது அடுத்த பீடில் போடுங்க. நீங்கள் கிளாத்துக்கு ஏற்றப்பறம் நீங்கள் த்ரெட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து தெரியாது. அதுக்காக தான் நாங்கள் வந்து சேம் கலர் எடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு வந்து கிராண்டாகவும் இருக்கும். சிம்பிள். இந்த ஃப்ளவர்லாம் எப்படி செய்யணும்னு நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா அதை வச்சு ஸ்மால்லேருந்து பெரிய ஃப்ளவர் வரைக்கும் நீங்களே வந்து அழகாக பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த பீடுக்கும் நம்ம போட்டுக்கலாம். 5 இருக்குது இல்லையா, ஸோ 5லேயும் வந்து நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்குலாம் என்னுடைய வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா கீழே வந்து அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த வயர்லேயே நம்ம போட்டுக்கலாம். அயன் வயர்லேயே போட்டுக்கலாம். இந்த அயன் கீர் வயரில் நம்ம நிறைய டிசைன் வந்து பண்ணலாம். நான் ஒவ்வொரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். அது எப்படி பண்ண என்னன்னு டீட்டெயிலாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக வந்து நம்ம கற்றுக்கலாம். அதில் உங்கள் டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுவேன். லைவ் கிளாஸும் நான் வந்து உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு நான் காண்டாக்ட் பண்ணுவேன். இப்போ அழகாக இது போட்டாச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறோம், இதுவும் தெரியல. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பேர்ல் பீடில் நம்ம பண்ணோம் இல்லையா, அதை வந்து நான் இந்த சைடு வைக்கிறேன். இதெல்லாமே நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி ஓன் ஐடியா தான். ஸோ ஆனால் உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி வரும் நீங்கள் வந்து அதுக்கேற்றப்பறம் நீங்கள் வந்து இது வந்து ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கும் வந்து அவுட்புட் வந்து நல்லாவே கிடைக்கும். இது ஜஸ்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஐடியா தான். பார்த்தீங்களா, நான் ஒரே பீடை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். கிறிஸ்டல் பீடில் வச்சு நம்ம ஒரு டிசைன் பார்த்தோம். இது வந்து பீடில் பண்ண ஒர்க். இது பேர்ல் பீட்லேயே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு இது அவுட்புட் தான். இது உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதை எப்படி பண்ணலான்னு அதுவும் நான் வீடியோவாக எடுத்து போடுறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டுமே தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு என்னென்ன தெரியுது புரியுதுன்னு எனக்கும் தெரியும். அதுக்கேற்றப்ப நானும் வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியும். ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. பார்த்தீங்களா, அழகாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு சிம்பிளாக இருக்கிறப்போலக்கும் அழகாகவும் இருக்குது. கீழே வந்து நீங்கள் நாட்டும் போடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல ஒன்று வந்து வைக்கிறேன். பார்க்கணும் நம்ம எந்த இடத்துல வச்சா இது அழகாக இருக்குமோ பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை வந்து செட் பண்ணணும். இது வந்து கீர் ஒயரில் பண்ண டிசைன். இது ப்ரோச்சஸ் டிசைன். இது இது சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் ப்ளவுஸ்லலாம் போடும்போது இது வந்து அழகாக இருக்கும். இப்போ மேலேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
சாட்டின் ரிப்பன் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ளவுஸுக்கு ஏற்றாப்போல், அதாவது ப்ளவுஸ் சாரீக்கு ஏற்றாப்போல் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கிறேன். நீங்கள் போடும் போது 3 இல்லை 4 ஸ்டிச்சு கூட நீங்கள் போட்டுக்குங்க. அப்போ தான் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்த்தீங்களா? ஷேப்புக்கு ஏற்றாப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா அது பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். அதே போல் இந்த பீட்லேயே வந்து நம்ம ஒன்று அழகாக கீழே போட்டுக்கோம். அப்புறம் மேலே போட்டிங்கன்னா அது வந்து தூக்காது. நான் கீழே போகிற அப்புறம் தூக்கிக்கிட்டு இருந்தால் அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து மேலே போல கீழே மட்டும்தான் போடுறேன். பார்த்தீங்களா? இப்போ போட்டுட்டு இந்த சைடும் ஒன்று நம்ம போட்டுக்கலாம், ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஃபினிஷிங் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது அவுட்புட் வந்து அழகாக இருக்கும். இது பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், கீழே வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. உங்களுக்கு நாட் போடுறோம் எப்படின்னு தெரியும் இல்லையா? ஸோ ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரெடிமேட் பேட்ச் பண்ணோம் இல்லையா, குந்தன் கிளிப் ஸ்டோனில் நான் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளவரில் மிடில் பார்த்துக்குங்க. இது ப்ளைனாக இருக்குது. வேணுமா நீங்கள் பீடு வச்சாலும் பீடு வைக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஸ்டோன் நம்ம பண்ணோம் இல்லையா, இந்த ஸ்டோனில் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்ககிட்ட B7000 க்ளூ இருந்தாலும் அது நீங்கள் வந்து அப்ளை பண்ணியும் ஒட்டலாம். அது சீக்கிரமாக ஒட்டிக்கும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை வந்து நல்லா வந்து ஒட்டி விட்டுருங்க. நான் ப்ரோச்சஸ் வீடியோ மட்டும் இல்லாமல் ஆரி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், சில்க் ட்ரே ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். பார்த்தீங்களா? இதை வந்து ஒட்டி விட்டுட்டேன். சிம்பிள் டிசைன் தான், பார்க்கறதுக்கு எப்படி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.